விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேறி வாடி கொடாவி கூடி கொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் நாங்க விஜய் சார் எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் பதில் சொல்லி ஆகும், சிஎம் சார் பதில் சொல்லி ஆகும். என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம், மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நம்ம தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும். உங்க எண்ணம் தான் என்ன சார்? 2024 பிப்ரவரியில் டிஎன் ஆக்டர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம். ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவங்க பார்ட்டி மக்கள்கிட்ட நல்ல இடத்த பிடிச்சிது. இந்த பொசிஷனை மேலே கொண்டு போக இவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் மாநாடு. சொன்ன மாதிரியே அக்டோபர் 2024 விக்ரவாண்டியில் இவங்களோட மாநாடு நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுது. இதோட கண்டினியூட்டியாக செகண்ட் மாநாடு ஆகஸ்ட் 2025 மதுரையில் சிறப்பாகவே முடிஞ்சுது. இந்த ஹைப்பை விட்டுறக்கூடாதுன்ட்டு இதை இன்க்ரீஸ் பண்ண இவங்க எடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரேலி ரோட் ஷோ. இவங்களோட ஃபர்ஸ்ட் ரேலி ரோட் ஷோ செப்டம்பர் 13 திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 இடத்துல சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இதோட கண்டினியூட்டியாக இவங்களோட செகண்ட் ரேலி ரோட் ஷோ செப்டம்பர் 27 நாமக்கல் மற்றும் கரூரில் நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே நாமக்கல்லில் ரோட் ஷோ நல்லாவே நடந்து முடிஞ்சது. இது வரைக்கும் ஸ்பீடாக போயிட்டு இருந்த எக்ஸ்பிரஸ்க்கு சடன் சிக்னல் போட்ட மாதிரி an incident has happened. Yes, the Karur Stampede incident. ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் உண்மையாகவே என்ன நடந்தது, யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, யார் யார் மேலே மிஸ்டேக் இருக்குது, எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். So, welcome to our video. என்னை பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இஸ் மேட் பை டிவிகே. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கரூருக்கு வரதா சொன்ன நேரம் மதியம் 12 மணி. ஆனால் ஆக்சுவலாக அவர் அங்கே வந்து சேர்ந்த நேரம் இரவு 7 மணி. ஆனால் இவரை பார்க்குறதுக்காக காலைல 9 மணிலேருந்தே மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. மதியம் 12 மணிக்குள்ளே மக்கள் கூட்டம் இரும்பு கூட்டத்தை போல் சாரையாக சூட ஆரம்பிச்சிருச்சு. சுமார் 7 மணி நேரம் மக்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக இரவு 7 மணிக்கு விஜய் அவர்களோட பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்த பிரச்சாரத்தில் பல குழப்பங்கள் நிகழ ஆரம்பிச்சிது. ஸோ த ஃபர்ஸ்ட் டைலமா என்னென்னா, விஜய் அவர்கள் நோக்கி எறியப்பட்ட ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பரை யார் எரிஞ்சாங்க, எதுக்காக எரிஞ்சாங்க, எந்த காரணத்துக்காக எரிஞ்சாங்க, யாருக்குமே இது வரைக்கும் எனக்கு தெரியலை. இது என்ன ஏதுன்னு புரியறதுக்குள்ள அங்கே இன்னும் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. டிவிகே தலைவரான விஜய் அவர்களுக்கு தெரியாமல் அவரோட கட்சி கொடிகளை ஒட்டி பல ஆம்புலன்ஸ் ஒன்றுக்கு பின் ஒன்றா பிரச்சாரத்துக்கு நடுவில் வர ஆரம்பிச்சிது. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே எம்டி ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ்லாம் போகிறதுக்கு பல வழி இருந்தோம். எதனால் கூட்ட நெரிசலாக இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வரணும். ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சு இந்த ரேலி 7:30 வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் 7:40 அங்கே இருக்க மக்களில் ஒவ்வொருத்தராக மயங்கி விழ தொடங்குறாங்க. என்னாச்சோ ஏதாச்சும் யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒவ்வொரு உயிராக சாக தொடங்கிடுச்சு. நிலைமை மோசமாகிறத அறிஞ்சிக்கிட்ட விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்ப தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துச்சு. இந்த விஷயம் முன்னாடியே நடக்கும்னு தெரிஞ்ச மாதிரியும் அங்கே உயிர் சேதம் ஆகணும்னு முன்கூட்டியே அறிஞ்ச மாதிரியும் டிஎம்கே கட்சி கொடிகளை எந்தன பல ஆம்புலன்ஸுகள் காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்துச்சு. இதில் யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றியே சில பல ஹாஸ்பிட்டல்கள் இருந்தும் எதுக்காக தொலைவில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பேஷண்ட்டுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். இந்த கூட்டத்தில் குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு எல்லாரும் உட்பட 41 பேர் இறந்ததா தகவல்கள் சொல்லுது.
இறந்து போனதில் குழந்தைங்களும் இருந்ததை தாங்கிக்க முடியாமல் அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதே தமிழகத்தில் கடலூர் பகுதியில் ஸ்கூல் பஸ் ட்ரெயினில் மோதி அத்தனை குழந்தைங்க இறக்க சொல்ல ஏன் அங்கே போய் அழுகலை? இவர் கண்ணுக்கு அவங்களாம் குழந்தைங்கள தெரியலையா, இல்லை அழுக வரலையா? இந்த இன்சிடெண்ட் நடந்து 1 month கிட்ட ஆகியும் இந்த இன்சிடெண்ட்டை சுற்றி பல பதில் தெரியாத கேள்விகள் இன்னமும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. எதுக்காக காலியான ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசலான இடத்துக்கு வரணும் அப்படின்றதுலேருந்து எதுக்காக வீணா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே செருப்பை வீசி எறியணும் அப்படின்றது வரைக்கும் பல கேள்விகளுக்கு இங்கே இன்னும் விடையே தெரியலை. எனிவேஸ், இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை பற்றி இன்னும் ஃபர்தராக பேசுறதுனால இறந்து போன 41 உயிரும் திரும்ப கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இதை பற்றி மக்கள்கிட்ட நம்மளால் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். இதே போல் இன்னொரு விஷயம் நடக்காமல், இன்னொரு அசம்பாவிதம் நடக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கேள்வி கேளுங்க. யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேளுங்க. பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேளுங்க. அது சிஎம்மாகவே இருந்தாலும் விடாதீங்க. இந்த விஷயத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன், நீங்களும் ஒரு அங்கமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.